முதல் 20 வேட்பாளர்களை களம் இருக்கும் அமித்ஷா அப்படின்னு சொல்லப்படுது. பாஜகவுல இப்ப யார் யாரெல்லாம் முக்கியமான வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளில் நிக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நியமனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா இன்னும் ஒரு 10 மாத காலங்கள் மட்டும்தான் இருக்கு. இப்போ பெரிய அளவுல எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி திமுக வருமா, அதிமுக வருமா, இப்ப தாவேகா புதுசா வந்திருக்காங்க, நாம் தமிழர் கட்சி இருக்காங்க, இவங்கள யார் அந்த முதல்வர் சீட்டை எடுப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் எல்லாருக்கும் இருந்தாலும் முன்னாடி இருக்கிற இப்ப வரைக்கும் பிகெஸ்ட் ஸ்டார்ஸா இருந்துட்டு இருக்கிற அதிமுக, திமுக இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற போற ஒரு மோதலும் அவங்களுடைய என்ன வேணா சொல்லிக்கலாம். சோ இது இன்னும் ரொம்ப அளவுக்கு வேகம் எடுத்து ஓட ஆரம்பிக்குது இல்லையா? இப்ப அதிமுகவுக்கு பாஜக கூட நின்னுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம் சிக்கல்ல இப்ப எடப்பாடியார் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல அதிமுக எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேணும், இத்தனை சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருந்தாலும் பாஜக எங்களுக்கான ஒரு இட ஒதுக்கீடுகள் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சஸ்டைனா நின்றுட்டு இருக்காங்க. இந்த வகையில நம்ம எந்தெந்த இடத்துல நிக்கிறோம், எங்கெங்கெல்லாம் நிக்க போறோம், எத்தனை தொகுதிகளை நிக்க போறோம் அப்படிங்கறதுலாம் முக்கியமே கிடையாது. நம்ம எத்தனை தொகுதிகளை நின்னாலும் எந்த இடத்துல நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத தெளிவா அமித்ஷா அவர்கள் சொல்றாராம். சோ அதிமுக பிஜேபி கூட்டணியை எப்படியும் அமித்ஷா அவர்கள் உறுதிப்படுத்தி இருந்தாலும் அடுத்த கட்டமா 20 வேட்பாளர்கள் வரைக்கும் இவங்கெல்லாம் வரலாம் அப்படிங்கறது அசம்ஷனோட இருந்திருக்காங்க. அண்ட் இதுல அண்ணாமலை அவர்களுக்கு எந்த தொகுதி வரும் அப்படிங்கறதையும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சு பின்னாடி எல்லாம் பேச வேண்டாம், முன்னாடியே சொல்லிடுறேன். தென் மாவட்டங்கள் ஆர் கொங்கு மண்டலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடங்கள்ல அண்ணாமலை அவர்கள் நின்று ஜெயிக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கொங்கு மண்டலங்கள்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு இஷ்யூஸ்க்கும் அதிக அளவுல இப்ப குரல் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள். சோ அதனால நிறைய வாய்ப்புகள் அவருக்கு அந்த ரீஜன்ஸ்ல கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த தொகுதிகள்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸும் இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட கொஞ்சம் அளவுக்கான தொகுதிகள்ல இவங்கதான் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்க போறாங்க இல்லையா? அது யார் யாரு எங்க அப்படிங்கறத சும்மா நான் ஒரு ஓரலா சொல்றேன். திருநெல்வேலி தொகுதி நயினார் நாகேந்திரன், நாங்குநேனி தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன், விளவங்கோடு விஜயதாரணி, டி நகர் தொகுதி வினேஷ் பி செல்வம் அவர்களுக்கு, அண்ட் வேளச்சேரி தொகுதி எஸ்.ஜே. சூர்யா, மதுரை தெற்கு கே ஸ்ரீனிவாசன் இல்ல அப்படின்னா மகாலட்சுமி, இவங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போறதான ஒரு டாக். கோவை தெற்கு வானதி ஸ்ரீனிவாசன், கிழக்கு கனவு வசந்தராஜன், தென்காசி அது சரத்குமார் அவர்கள் தான் எடுத்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் முக்கியமான ஆட்கள் பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கவர் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ இன்னும் நிறைய தொகுதிகள்ல 20 தொகுதிகள்ல இவங்க தான் வேட்பாளர்கள் அப்படிங்கறத கச்சிதங்க டிசைட் பண்ணி வச்சிருந்தாலும் இப்போ கொஞ்சம் மாற்றங்கள் மேபி நடக்கலாம். ஆனா அண்ணாமலைக்கு ஷுவரா ஷுவர் கட்டா சொல்லப்படுறது கொங்கு மண்டலங்கள் தான் அப்படின்னு. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ரீஜன்ல அவர் நிக்கிறாரு அப்படிங்கறத. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த மண்டலத்திலையும் எந்த தொகுதிகள்லயும் அவர் நின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஃபீல் பண்றீங்கன்னு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.